ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பேசலாம். கஷ்டம் தான், ஆனால் இனிமையானது. டேய், கஷ்டத்தில் எங்கடா இனிமை? என்னடா பேசிட்டு இருக்க? எப்போடா இந்த விஷயம் எனக்கு நடக்கும் தரமாக நடக்கும். மதியம் என்ன பேசுறேன்னு எங்களுக்கு புரியல. குழப்பாம விஷயத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. இது முடிஞ்சிருச்சு ப்ரோ, இதுக்காக வெயிட் பண்ணுங்க. இது பழசு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒருவேளை எத்தனை பேர் நீங்கள் இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? புதிய காரியம் நடக்கும்னு வெயிட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும். பிரதர் சிஸ்டர், உங்களையும் என்னைய படிச்ச அவருக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் சொன்னேன், கஷ்டம் தான், காத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அது நடக்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் பிரதர் சிஸ்டர், ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எந்த விஷயத்துக்கு காத்திருக்கீங்கன்னு தெரியல, ஒரு நிலை தடுமாற்றம் இருக்குது, எப்படா வரும்னு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வாரம் நவம்பர் 30 நடக்க இருக்கிற, அதாவது வர சனிக்கிழமை சாயந்தரம் 5:30 8:30 மணி வரைக்கும் நடக்கிற நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் மீட்டிங் வாங்க. நல்ல ஒரு ஆராதனையோட நல்ல ஒரு செய்தியை தேவனிடத்தில் உட்காந்து நான் கேட்டு வாங்கியிருக்கேன். அந்த காத்திருப்பின் காரியங்கள் முறிக்கப்படுவதற்கு, அதில் நீங்கள் நிலைப்படுவதற்கு ஒரு நல்ல வார்த்தையோட நானும் கடந்து வரேன். ஸோ தேவனை சேர்ந்து ஒன்று ஆராதிப்போம். வயசு வரம்பெல்லாம் இல்லை, நீங்கள் யார் வேணால் வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காங்க, பிரேக் டவுனாக இருக்காங்க, ஒரு விஷயத்துக்கு காது தோர்ந்து போயிட்டாங்கன்னா கூட்டிட்டு வாங்க. He will be healed in Jesus name. Okay, not me. நான் பேச போதில் கத்தோடைய வார்த்தை பேசுறது. இன்னைக்கு ஆண்டவங்கிட்ட என்ன பேசுறது? நான் வார்த்தைக்குள்ள போயிட்டா உங்களுக்கு ஓடிடுவான். அன்பின் தேவனே, என்ன மாதிரி நீங்க பேசுங்க ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 5:14 இப்படி இருக்க, நான் ரொம்ப நாளா காத்திருக்கிறேன், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் அதாவது கர்த்தருக்குள்ள நீங்க நடந்தீங்கன்னா புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. ஓகே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதுசா மாறி வந்துனே இருக்கும். எப்போ அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அன்பு சகோதரா சகோதரி, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா என்பதே ஒரு கொஸ்டின் மார்க் பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு நேற்று தினத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. நீங்க நிறைய பேர் கிறிஸ்தவனா வாழ்றாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றாங்களா அப்படின்னா இல்லை. நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், நாட் லைக் தட். அதெல்லாம் கிடையாதுங்க. அதுலலாம் பரலோகம் போயிடுமா? இல்லை, கிறிஸ்துவுக்குள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புது சிருஷ்டியா மாறுது. பழசெல்லாம் ஒழிஞ்சுது, எல்லாம் புதுசாகிடுது. அப்படிதான் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. புதுசாக மாறணும்னா ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். ஓகே, நேற்று பண்ண பாவம் இன்னைக்கு ஜோம் பண்ணி, நேற்று ஜோம் பண்ண அதுக்காக இன்னைக்கு பண்ணாமல் இருக்க முடியுமா? நேற்று சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்க முடியுமா? அது மாதிரி தான் சிஸ்டர். நீங்கள் காத்திருக்க காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் காத்திருக்கிற புதிய விஷயங்களை நோக்கி வரணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஓகே, மறக்காதீங்க. திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம் மீட்டுக்காக நீங்கள் ரொம்ப வேலை வேறு ஊரில் இருந்தீங்கன்னா அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். வாங்க, சேர்ந்து ஒன்றாக ஆராதிப்போம், ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை உருவாக்குவோம், தேவனுக்காக இறங்குவோம். ஒரு சின்ன பிரேயர் மட்டும் பண்ணிட்டா, அன்பின் தேவனே, இந்த வார்த்தை கேட்டு அன்பு சகோதரன் சகோதரியை கத்தரிங்க ஆசீர்வதிச்சு ஒரு புதிய மூமெண்ட்குள்ள கொண்டு போறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். அவனை ஆசீர்வதிக்கிறேன், ஒரு ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. சோர்வற்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒரு உற்சாகத்தின் ஆவியை பேசுறான். உயிர் தெளிந்த வல்லமையை நான் பேசுறான். மகிமையின் தேவன், மகிமையான காரியங்களை செய்யுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமே தான், எல்லாமே உம்மால் ஆகும். யூ சப்போஸ் டேக் கேர். இந்த சிஸ்டரை, இந்த பிரதரை நீங்க எடுத்துக்கோங்க. எல்லா பழைய காரியங்கள்லாம் முடிஞ்சிச்சு, புதுசா உண்டு பண்ணி கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நீங்க உருவாக்கி கொடுங்க. உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மால் ஆகும், உம்மால் மாத்திரமே ஆகும். சகலத்தின் தாழ்த்தினை வெறுமையாக்குறேன். அவர்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி. ஓகே, ஸோ ஃப்ரீயா இருந்தா மீட்டிங் வாங்க, திரும்பி சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளெல்லாம் பதில் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ. பாய்.